இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 30/4/2026 தலையங்கம் தான் பார்க்க போகிறோம். இந்தியா மற்றும் வாகனங்களுக்கு இடையான தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் குறித்த அணுகுமுறையில் முன்னுக்கு பின் முரணான நிலை. இந்தியா மற்றும் வாகனங்களுக்கு இடையான தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் குறித்த அணுகுமுறையில் முன்னுக்கு பின் முரணான நிலை. தொழில்நுட்ப தீர்வுகள் விபத்துகளை குறைப்பதற்கு முன் சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். தொழில்நுட்ப தீர்வுகள் விபத்துகளை குறைப்பதற்கு முன் சாலைகள் மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி கான்செப்டு. இந்தியா பலவிதங்களில் ஒரு மாற்றத்தின் பாதையில் இருக்கும் நாடாக இருப்பதால் அது ஒரு பொதுவான சிக்கல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்படுகிறது. பெரிய அளவில் மட்டுமே சாத்தியமான தீர்வுகளை அது ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் அந்த அளவை செயல்படுத்துவதில் சிரமப்படுகிறது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சாலையில் உள்ள வாகனங்கள் தங்களின் இருப்பிடம் மற்றும் இயக்க திசைகள் குறித்த தரவுகளை அனுப்பவும் பெறவும் அனுமதிக்கும் வாகனங்களுக்கு இடையிலான V2V வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்தியாவில் சாலை விபத்துக்கள் அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் இது நம்பகத்தன்மையானதாக தெரிகிறது. ஏப்ரல் மாதம் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தொடர் விபத்துகளால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2025 நடந்த இது போன்ற 2 சம்பவங்களை இந்திய உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதன் ஏப்ரல் 26 அன்று வாழ்வதற்கான அரசியலமைப்பு உரிமையினை அரசு முன்கூட்டியே அமல்படுத்த வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைகளின் வழித்தடத்தில் உள்ள தடைகளை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. இருப்பினும் தற்போதுள்ள வன்பொருள் தேவைகளுடன் ஒப்பிடும்போது V2V தொழில்நுட்பத்தின் சேவை கணிசமானதாக இருந்தாலும் அது மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் இது உதவ வாய்ப்பில்லை. V2V என்பது பரந்த V2X அல்லது வாகனம் எல்லாவற்றுடனும் வெஹிக்கிள் டு எவ்ரிதிங் என்ற தொழில்நுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இத்திட்டத்தில் வாகனங்கள் V2V மட்டுமன்றி போக்குவரத்து விளக்குகள், சுங்கச்சாவடிகள் போன்ற பிற உட்கட்டமைப்புகளுடன் பாதசாரிகளுடனும் தொடர்பு கொள்கின்றன. இருப்பினும் இதை செயல்படுத்துவதற்கான இயங்குத்தன்மை மற்றும் பின்தள அமைப்புகள் தற்போது இந்தியாவில் இல்லை. உண்மையில் வாகனங்கள் ஒளிபரப்பும் மொழி போன்ற இந்தியா V2V பயன்படுத்தும் திறவுகோல்கள் DSRC C2V2X என்பதை அமைச்சகம் இன்னும் குறிப்பிடவில்லை. இது எதிர்பார்த்தபடியே பொதுமக்களிடையே கவலையை தூண்டியுள்ளது. வாகன உரிமையாளர்கள் ஏற்கனவே கடுமையான இணக்க செலவுகளை எதிர்கொள்கின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களின் அதிக செலவை ஈடு செய்வதற்கான மானியங்களோ அல்லது போட்டி நிறைந்த விற்பனையாளர்கள் சந்தையோ இல்லாத நிலையில் வாகன இருப்பிடத்தை கண்காணிக்கும் சாதனங்கள் மற்றும் உயர் பாதுகாப்பு பதிவு தகடுகளுக்கு பணம் செலுத்த வேண்டியுள்ளது. V2V வலையமைப்பில் ஒவ்வொரு வாகனமும் ஒரு முனையாக செயல்படுகின்றது. அங்கு ஓட்டுநருக்காக தரவுகள் செயலாக்கப்பட்டு விளக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பல வர்த்தக ஓட்டுநர்கள் இடைமுகங்கள் கொண்ட ஓட்டுநர்கள் சூழலில் பழக்கமில்லாதவர்களாகவும் வாகன எச்சரிக்கைகளை விளக்குவதற்கு போதிய பயிற்சி பெறாதவர்களாகவும் உள்ளனர். வலுவான பாதுகாப்பு நெறிமுறைகள் இல்லாத நிலையில் தீய சக்திகள் தகவல் தொடர்புகளை இடைமறித்து தவறான எச்சரிக்கைகளை அனுப்பவோ அல்லது தேவையற்ற வேக தடைகளை தூண்டவோ வாய்ப்புள்ளது. மேலும் வலையமைப்பு அலைவரிசை நெரிசல் மற்றும் தரவு பொதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இதனால் அதிகரிக்கின்றன. இன்னும் அடிப்படையாக நாட்டில் முறையான சாலை வடிவமைப்பு, வழித்தடம் மற்றும் வேக கட்டுப்பாடு இல்லை. அதே நேரத்தில் சாலை பயன்பாட்டில் இருசக்கர வாகனங்கள், பாதசாரிகள் மற்றும் மோட்டார் அல்லாத வாகன போக்குவரத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு நகரம் ஸ்மார்ட்டாக இல்லை என்றால் V2V போன்ற ஒரு ஸ்மார்ட் சிட்டி தீர்வு சிறந்தபட்சமாக ஒரு சிறிய பயனையே அளிக்கும். அதிகமான பயனாளர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளும் போது இது மேலும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்பவர்கள் முழு செலவையும் ஏற்க வேண்டியிருந்தாலும் திருப்தியற்ற பலன்களையே பெறுவார்கள். இந்த தொழில்நுட்பம் இந்தியாவின் சாலைகளின் அபாயகரமான தன்மையினை குறைக்க உதவ வேண்டுமானால் அமைச்சகம் முதலில் படிப்படியான கட்டாயங்கள் மற்றும் மானியங்களுடன் உள்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி ஆகிய இரண்டையும் மெதுவாக செயல்படுத்த வேண்டும். சோர்ஸ் த ஹிந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சொல்லப்போனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. லைன் பை லைனாக இன்னொரு வாட்டி நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்தியா மற்றும் வாகனங்களுக்கு இடையான தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் குறித்த அணுகுமுறையில் முன்னுக்கு பின் முரணான நிலை. இந்தியா வாகனங்களுக்கு இடையான தகவல் தொடர்பு தொழில்நுட்பம்க்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. அதோட அணுகுமுறையில் முன்னுக்கு பின் முரணான நிலை அப்படிங்கிறதா இந்த
டாபிக்கு தொழில்நுட்ப தீர்வுகள் விபத்துகளை குறைப்பதற்கு முன் சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். இந்தியா பலவிதங்களில் ஒரு மாற்றத்தின் பாதையில் இருக்கும் நாடாக இருப்பதால் அது ஒரு பொதுவான சிக்கல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்படுகிறது. பெரிய அளவில் மட்டுமே சாத்தியமான தீர்வுகளை அது ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த அளவை செயல்படுத்துவதில் சிரமப்படுகிறது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சாலையில் உள்ள வாகனங்கள் தங்களின் இருப்பிடம் மற்றும் இயக்க திசைகள் குறித்து தரவுகளை அனுப்பவும் பெறவும் அனுமதிக்கும் வாகனங்களுக்கிடையான V2V தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிமுகப்படுத்த உள்ளது. அதாவது சாலையில் உள்ள வாகனங்கள் தங்களோட இருப்பிடம் இயக்க திசைகள் குறித்த டேட்டாஸை அனுப்புறதுக்கு அனுமதிக்கக்கூடிய வகையில் வாகனங்களுக்கு இடையான V2V தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட போகிறாங்க. இந்தியாவில் சாலை விபத்துக்கள் அதிகரித்து வருது. ஏப்ரல் மாதத்தில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோன்னா 50க்கும் மேற்பட்டோர் தொடர் விபத்துகளால் இறந்துருக்காங்க. 2025 2 சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. இந்திய உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஏப்ரல் 26 அன்னைக்கு வாழ்வதற்கான அரசியல் உரிமை அரசு முன்கூட்டியே அமல்படுத்த வேண்டும், நெடுஞ்சாலைகளின் வழித்தடத்தில் உள்ள தடைகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றமே வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இருப்பினும் தற்போதுள்ள வன்பொருள் தேவைகளுடன் ஒப்பிடும்போது V2V தொழில்நுட்பத்தின் தேவை கணிசமானதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸை பார்க்கச்சில இந்த V2V தேவை கணிசமாக தான் இருக்கும். அது மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் இது உதவ வாய்ப்பில்லை. இருந்தாலும் அது டெப்த் நாலேஜ் இல்லாதனால அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. V2V என்பது பரந்த V2X அல்லது வாகனம் எல்லாவற்றுடனும் வெஹிக்கிள் டு எவ்ரிதிங் என்ற தொழில்நுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இத்திட்டத்தில் வாகனங்கள் V2V மட்டுமன்றி போக்குவரத்து விளக்குகள், சுங்க சாவடிகள் போன்ற பிற உள்கட்டமைப்புகளுடன் மற்றும் பாதசாரிகளுடனும் வெஹிக்கிள் டு பப்ளிக் தொடர்பு கொள்கின்றன. இருப்பினும் பேசஞ்சர்ஸ்னு சொல்லலாம், அந்த பாதசாரிகள். இதை தொடர்பு படுத்துவதற்கான இயங்குத்தன்மை மற்றும் பின்தள அமைப்புகள் தற்போது இந்தியாவில் இல்லை. இயங்குத்தன்மை பார்த்தோம் அப்படின்னா அந்த அமைப்புகள் இந்தியாவில் இல்லை. உண்மையில் வாகனங்கள் ஒளிபரப்பும் மொழி போன்ற இந்திய V2V பயன்படுத்தும் திறவுகோல் DSRC அல்லது C2V2X எது என்பதை அமைச்சகம் இன்னும் குறிப்பிடவில்லை. இது எதிர்பார்த்தபடியே பொதுமக்களிடையே கவலையை தூண்டியுள்ளது. வாகன உரிமையாளர்கள் ஏற்கனவே கடுமையான இணக்க செலவுகளை எதிர்கொள்கின்றனர். ஒரு வாட்டி இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும் அப்படின்னா இடையில எப்படியும் மினிமம் 2 டோல்கேட்டை சந்திக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் பெட்ரோல், இன்னும் நமக்கு மற்ற செலவு அதெல்லாம் பார்க்க முடியல. ஒரு வாட்டி போயிட்டு வரணும் அப்படின்னாலே வாகன உரிமையாளர்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. வருஷத்துக்கு ஒன்ஸு இன்சூரன்ஸ் இருக்குது, ரோட் டேக்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களின் அதிக செலவை ஈடு செய்வதற்கான மானியங்களோ அல்லது போட்டி நிறைந்த விற்பனையாளர்கள் சந்தையோ இல்லாத நிலையில் வாகன இருப்பிடத்தை கண்காணிக்கும் சாதனங்கள் மற்றும் உயர் பாதுகாப்பு பதிவு தகடுகளுக்கு பணம் செலுத்த வேண்டியுள்ளது. இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களோட அதிக செலவை ஈடு செய்யறதுக்கு மானியங்கள் தரப்படல. ஒரு போட்டி நிறைந்த விற்பனையாளர் சந்தை இல்லை. அதை எவ்வளோ காசுக்கு சொல்கிறாங்களோ அவ்வளோ காசு கொடுத்து அப்படியே வாங்க வேண்டியது இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் வாகன இருப்பிடத்தை கண்காணிக்கக்கூடிய சாதனம், உயர் பாதுகாப்பு பதிவு தகடு, இதுக்கெல்லாம் பணம் செலுத்த வேண்டியது இன்னும் கஷ்டமாக இருக்கும். V2V வலையமைப்பில் ஒவ்வொரு வாகனமும் ஒரு முனையாக செயல்படுகிறது. அங்கு ஓட்டுநருக்காக தரவுகள் செயலாக்கப்பட்டு விளக்கப்படுகின்றன. V2V வலையமைப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வாகனமும் ஒரு முனையாக செயல்படுது. அது ஓட்டுநருக்காக தரவுகள் செயலாக்கப்பட்டு விளக்கப்படுது. இருப்பினும் பல வர்த்தக ஓட்டுநர்கள் இடைமுகங்கள் கொண்ட ஓட்டுநர் சூழல்களில் பழக்கம் இல்லாதவர்களாகவும் வாகன எச்சரிக்கைகளை விளக்குவதற்கு போதிய பயிற்சி இல்லாதவர்களாகவும் இருக்காங்க. வாகனம் ஒரு முனையாக செயல்படுது. V2Vயில் ஓட்டுநருக்கு தரவுகள் செயலாக்கப்படும். ஆனால் அதில் நிறைய ஓட்டுநர்கள் இன்னும் வரையுமே அந்த வாகன எச்சரிக்கைகளை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருக்காங்க. அதை விளக்குறதுக்கு போதிய பயிற்சி பெறாதவங்களாக தான் இருக்காங்க. வலுவான பாதுகாப்பு நெறிமுறைகள் இல்லாத நிலையில் தீய சக்திகள் தகவல் தொடர்புகளை இடைமறித்து தவறான எச்சரிக்கைகளை அனுப்பவோ அல்லது தேவையற்ற வேக தடையை தூண்டவோ வாய்ப்புள்ளது. இன்பிட்வீன் ஏதாவது டேட்டா கிராக்கர்ஸ் அதில் வந்தாங்க, தீய சக்தி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அந்த கொடுக்கப்பட்டிருக்க தரவுகளை மாற்றி தவறான எச்சரிக்கையோ அல்லது அவங்களோட ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கான டேட்டாஸையோ அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வலையமைப்பு அலைவரிசை நெரிசல் 5.9 GHz என்பது சர்வதேச தரநிலை. தரவு பொதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இதனால் அதிகரிக்கிறது. எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்கிறதுலையும் அந்த வலையமைப்பு அலைவரிசை நெரிசலில்
தரவு பொதிவு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அடிப்படையாக நாட்டில் முறையான சாலை வடிவமைப்பு, வழித்தடம், வேக கட்டுப்பாடு இல்லை. அதே நேரத்தில் சாலை பயன்பாட்டில் இருசக்கர வாகனங்கள், பாதசாரிகள், மோட்டார் அல்லாத வாகன போக்குவரத்து ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு நகரம் ஸ்மார்ட்டாக இல்லை என்றால் V2V போன்ற ஒரு ஸ்மார்ட் சிட்டி தீர்வு சிறந்தபட்சமாக ஒரு சிறிய பயனையை அளிக்கும். அதிகமான பயனர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளும் போது இது மேலும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்பவர்கள் முழு செலவையும் ஏற்க வேண்டியிருந்தாலும் திருப்தியற்ற பலன்களையே பெறுவார்கள். இந்த தொழில்நுட்பம் இந்தியாவின் சாலைகளின் அபாயகரமான தன்மையினை குறைக்க உதவ வேண்டுமானால் அமைச்சகம் முதலில் படிப்படியான கட்டாயங்கள் மற்றும் மானியங்களுடன் உள்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி ஆகிய இரண்டையும் மெதுவாக செயல்படுத்த வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை எல்லா இடத்துலையும் உண்டு பண்ணணும். ஸோ அதுக்கு மானியம் கொடுத்து அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்கிட்டு அது ஓட்டுநர் எல்லாருக்குமே அதுக்கோட தேவையான பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணாங்கன்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா செலவு மட்டும்தான் தவிர எந்த விதமான யூஸ்ஃபுல்லும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரையை முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பற்றியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இதில் மாறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.